வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவெங்கட். வணக்கம் மேம். கொஸ்டின் என்னென்னா, தொழில் கல்வி படிப்பு லாபம் தருமா, அதாவது வெற்றி தருமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட கொஸ்டின் மேம். பிஸ்னஸ் சார்ந்த கல்வி அவங்க படிக்கிறாங்க, நாளைக்கு அந்த குழந்தை அது முழுமையாக படிக்குமா, அதை படித்து முடித்து அவங்க தொழிலாக மாற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய பேருக்கு வருது. இப்போ ஜாதகத்தில் படிப்புன்னு சொல்லக்கூடியது 2ஆம் பாவகம். அந்த 2ஆம் பாவகம் 10ஆம் பாவகத்துடன் தொடர்பு பெற்றிருந்தால் மட்டும்தான் இவங்க தொழில் கல்வி அப்படிங்கிறது படிப்பாங்க. சிலர் வருமானம் சம்பந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, கோடிங் சம்பந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது. சிலர் பார்த்தீங்கன்னா பேச்சு அப்படிங்கிறது நல்லா பேசுவாங்க, பேச்சு திறமைங்கிறது அதிகமாக இருக்கும். டப்பிங் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த வாய்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு. அதெல்லாம் அவங்க படிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். தொழில் ஸ்தானம் 10ஆம் பாவகம், அதில் இந்த 2ஆம் பாவக கிரகம்ங்கிறது 4 சம்பந்தப்பட்டதுனால தான் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட கல்விங்கிறது சிலருக்கு படிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். இந்த 2ஆம் பாவக கல்வி இந்த 12 ராசி கட்டங்களில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருந்தாலுமே அது சார்ந்த கல்வி படிப்பது அப்படிங்கிறது சிறப்பு. ஆனால் இந்த லக்ன மாற்றம் அடையும் போது அவங்களுக்கு அந்த கல்விங்கிறது கை கொடுக்குமா அப்படிங்கிறத தெரிந்து செய்வதுங்கிறது சிறப்பு. இதுக்கு முன்னாடி சொன்னது தான், புதுசாக சொல்கிறது கிடையாது. அதாவது படிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு 2 வருஷம் அப்படிங்கிறது படிக்கிறோம். எதிர்காலத்தில் அந்த குழந்தை அந்த கல்வியை பயன்படுத்துவார்களா? ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படிப்புக்கு இவ்வளோ பெற்றோர்கள் செலவழிக்கிறார்கள். அன்னைக்கு அவ்வளோ செலவழிச்சிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பெற்றோர்கள் முன்னிலையே. நீங்கள் படிக்கும் போதும் கல்விக்கு செலவழித்த தொகை அப்படிங்கிறது கொஞ்சமாகத்தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி செலவு அப்படிங்கிறது நிறைய பேர் செலவழிக்கிறாங்க. அதற்கு ரிட்டர்ன் கிடைக்குதா? அந்த குழந்தை அந்த படிப்பையே முடிச்சுட்டு அதே மாதிரி சேலரி வாங்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சிலருக்கு மட்டும்தான் அந்த படிப்புக்கேற்ற வேலை அப்படிங்கிறது அமையும். சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிப்பாங்க, சிஏ வரைக்கும் போய் படிப்பாங்க. படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறதுன்னா சாதாரண ஒரு பெட்டி கடையில் கணக்கு வழக்கு. ஏன்னா அவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலைங்கிறது கிடையாது, படித்த படிப்புக்கு வேலைங்கிறது கிடையாது. அந்த குழந்தை எத்தனை ஹரியர்ஸ் வச்சு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிந்து அந்த கல்வியை முடிக்கிறாங்க. அதற்குண்டான தகுதியான வேலை அவங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அந்த லக்ன நட்சத்திர புள்ளிகள் மாறும்போது தான் அந்த வேலை அமைப்பு அப்படிங்கிறதே சிலருக்கு இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு இந்த படிப்பு தேவையா அப்படிங்கிறது யோசிக்கணும். சிலருக்கு அது அமையும், சிலருக்கு அது அமையவே அமையாது அப்படிங்கிறது தான் உண்மை. நான் பார்த்த ஜாதகம், ஒரு நண்பர் வெளிநாட்டில் மருத்துவங்கிறது படித்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துட்டு அதை பாதியில் அடுத்த கல்வி தொடர முடியாதபடி ஒரு அமைப்பு. தற்போது ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அந்த படிப்பை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துல வேலை, அவருடைய வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இப்போ நல்ல வருமானம் பார்க்குறாரானா நல்ல வருமானம்ங்கிறது இருக்குது. அப்போ படித்ததுக்காக செலவு பண்ண தொகை, அதோட கால விரயம் அப்படிங்கிறது அவருக்கு அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி தான் ஒருத்தங்க தொழிற்கல்வி சம்பந்தப்பட்டது அப்படின்னா அதற்குண்டான ஜாதக அமைப்பா அதை தொடர்ந்து அவர் செய்வாரா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவரை அதில் சேர்த்து விடணும். இல்லைனா இந்த காலகட்டத்தில் இதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத அந்த பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க. உடனே படித்து முடித்தோடனே என்ன பண்ணுவாங்க, நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இறங்குவாங்க. ஆனால் அதில் சிறு நஷ்டம் அப்படிங்கிறது, ஏன்னா அந்த பக்குவம் இல்லாமை அப்படிங்கிறது இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டது முதலீடு செய்து புதியதாக ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஒரு ஆர்வத்தின் மிகுதியினால், ஆசையின் மிகுதியினால் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. அதில் நஷ்டம் ஏற்படும். என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை விட்டுட்டு அவங்க தகுதி இல்லாத ஒரு வேலையை தேடி அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. படித்தது ஒரு கல்வி, வேலை பார்க்கறது ஒன்று கல்வி. அப்போ அன்னைக்கே அவங்க என்ன வேலை பார்க்கலாம், இந்த படிப்பு இதற்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத தெரிந்து செய்தாலே அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையிலும் ஒரு டிகிரி படிச்சுட்டு இன்னொரு டிகிரி படிக்கிறேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் டிகிரி பண்ணுவாங்க. பார்க்கக்கூடிய வேலைன்னா சாதா டிகிரி படித்ததுக்குண்டான வேலை அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அப்போ இந்த 2வது கல்வி, செகண்ட் டிகிரி படித்ததுக்குண்டான செலவும் அதோட நேரமும் கண்டிப்பாக அவங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா அந்த தகுதிக்கேற்ற வேலை, படித்த படிப்புக்கு வேலை அப்படிங்கிறது இந்த லக்னம் போகும்போது, இந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை இந்த படிப்பே தேவையானது, போதுமானது, இதற்கு மேல் வருமானம் பார்க்கக்கூடிய வழி என்னதோ அதை மாத்திரம் பாருங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுவோம். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வெறும் டிப்ளமோ மட்டும்தான் படிப்பாங்க. படிச்சுட்டு டக்குன்னு ஒரு 6 மாதம் வேலை அப்படிங்கிறத பார்ப்பாங்க.
ஒரு வருஷம் கழிஞ்சு அகெயின் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோர்ஸ், அது தொடர்புடைய ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு ஃபாரினோ இல்லைன்னா வேற ஒரு இடங்களுக்கோ வேலை போவாங்க. நல்ல வருமானம்ங்கிறது கொடுக்கும். இவங்களுக்கு இந்த கல்வி கை கொடுக்குமானா கொடுக்கும். அவர்களுடைய கிரக அமைப்பு, கிரக நிலைகள், இந்த லக்னங்கள் மாறும்போது அந்த முன்னேற்றத்தை, திடீர் முன்னேற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஜாதகத்தில் படிப்புங்கிறது 2ஆம் பாவகம். அது எதிர்காலத்தையும் அந்த கல்வி கை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தொழில் கல்வி சார்ந்த படிப்புகள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு எத்தனை காலகட்டங்கள் பயன்படும், அதை அவர்கள் நீண்ட காலமாக பயன்படுத்துவார்களா அப்படிங்கிறதை தெரிந்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக கல்வியை சார்ந்த பதிலுக்கு நம்ம ஒரு தடவை கண்டிப்பாக ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ ஏன் இந்த பதிவுனா, இப்போ இந்த எக்ஸாம் வரப்போறதுனால நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை எந்த வழியில திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறது தெரியாது. அதற்காகத்தான் இந்த பதிவு. நன்றி.